ரொம்ப அவசியமாக தான் அந்த கூட்டம் கூட்டப்படுது. ஆனால் எதிர்க்கட்சிகள், அதிமுக எதிர்க்கட்சிகள் தான் இதில் அரசியல் செய்துட்டு தவிர்க்கிறாங்க. அதாவது இது எப்படி பார்க்குறேன்னா, வராத மழைக்கு வானிலை அறிக்கை படிக்கிறாங்களாம். அது போல் வேகாத சோத்துக்கு விருந்தாளியை கூப்பிடுறாங்களாம். அது போல் ஆளே இல்லாத டீ கடைக்கும் பாலே இல்லாத டீ கடைக்கும் டீ ஆத்துறாங்களாம். அது போல தான் பார்க்குறேன். யாரு தாவேக அரச இந்த சொல்லிட்டு இருக்கிற, அதாவது ஓடுற நதியில் கோலம் போடுறாங்களாம். வீண் முயற்சி இது. அதாவது ஒன்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேங்க, நம்ம பம்மல் கந்தசாமி அவர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மார்ச் 5, 2025 தாவேகா கட்சி ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க கட்சி தலைவர் அறிக்கை விட்டுருக்க, மார்ச் 5, 2025, ஷார்டேஜ் ஆஃப் எம்பிஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம் faced by an ordinary citizen. It is a democratic issue in principle and not principal democratic issue. அப்படின்னு இந்த டீலிமிட்டேஷனுக்கு அவர் விஜய் அவர்கள் இந்த இதை வந்து போட்டிருந்தார். ஆதாரத்தோட காட்டுறேன், இதை பாருங்க, நேயர்கள் பாருங்க, ஆதாரத்தோட இருக்கு. இதை வந்து மார்ச் 5 அவருடைய அபிஷியல் இதில் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, இது சாதாரண இஷ்யூன்னு அப்ப போட்டார். டீலிமிட்டேஷன் இஷ்யூக்கு மார்ச்சுக்கு சாதாரண இஷ்யூ பீப்புளுக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு தான் எக்ஸாக்ட்லி கரெக்டா ஞாபகம். அன்னைக்கு தான் வந்து அனைத்து கட்சி கூட்டம் திமுக தலைமையில் நடந்துச்சு. அன்னைக்கு அதிமுகவும் போயிருந்தார்கள், தாவேகாவும் போயிருந்தார்கள். அது அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து எம்பிக்கள் கூட்டம் கிடையாது. அது ஞாபகம் வச்சுங்க. அனைத்து கட்சி கூட்டம் வேற, அனைத்து எம்பிக்கள் கட்சியின் கூட்டம் வேற. இங்க முதல் கோணல் தாவேகா போய் அட்டெண்ட் பண்ணிருந்தாங்க சார். நீங்க போய் பாருங்க, தாவேகா போயிருந்தாங்க சார், போயிருந்தாங்க அனைத்து கட்சி அந்த இதுக்கு போயிருந்தாங்க. இது பார்க்க அது இது போயிட்டு அதுக்கு முன்னாடி போட்டு இந்த ட்வீட் இந்த இது அறிக்கை விட்டுருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பேசிக். இது புரிதல் இல்லைன்றது எதுல இருந்து தெரிய வந்துச்சுன்னா, ஒரு எம்பி நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற எம்பியை கூப்பிடுறதா இருந்தா இவர் என்ன பண்ணிருக்கணும், கட்சி தலைவருக்கு முதல்ல அறிவிப்பு வெளியிட்டு இருக்கணும். கட்சி கொரோனா அவங்க தான் இம்பார்ட்டன்ட் சார். ஒரு எம்பியோ எம்எல்ஏக்கோ கொரோனா உத்தரவு இல்லாத எப்படி சார் போவாங்க? நான் கேட்கிறேன், அரசியல் இவ்வளவு இது இருக்காங்கல்ல, கொரோனா உத்தரவு இல்லாத எப்படி போவாங்க? கட்சி சார் வெறுமை நடக்க கட்சி தலைவர் தான் சார். அவங்க தலைவர் இல்லாத எப்படி சார் எம்பி வருவாங்க? அவருக்கு தலைவர், கட்சி தலைவருக்கு இவரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ இல்ல திரு ஸ்டாலின் அவர்களுக்கோ அல்ல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கோ யாருக்குன்னா அவர் அமைச்சிருந்தாரு. அது இது அழைப்பு எல்லாருமே எம்பிக்கு கொடுத்தாங்க, எப்படி போவாங்க? அது போல சார் நீ குறுக்கிட வேண்டாம் சார். திமுக முதலமைச்சர் வந்து எம்பிக்களை காங்கிரஸ்ல இருந்து கூப்பிடும்போது அறிவாலயம் 6 எங்க எம்பிங்க 9 பேரும் போனாங்க சார். அது கட்சி தலைவரை கூப்பிட்டு ஒரு கட்சி தலைவரை கூப்பிடாது ஒரு கொரோனா உத்தரவுல எப்படி சார் போவாங்க? இதுவே பாத்தீங்கன்னா திசை திருப்புற வேலை. ஏன் திசை திருப்பணும் சார்? இங்க திசை திருப்பதி உங்களுடைய சாயம் வெளுத்து போச்சு. மக்கள் விவசாயிகள் எல்லாம் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நேற்றுக்கு கூட பல்வேறு விவசாயிகள் நான் போய் பேட்டி எடுக்கிறப்ப சொல்லியிருந்தாங்க, அந்த குறுவைக்கு உண்டான இழப்பீடு கொடுக்கவே இல்லை. கொடுக்காதே மாண்புமிகு முதல்வர்கள் சட்டமன்றத்தில் கொடுத்துட்டோம் சொல்லி அறிவிக்கிறார். அவரு எங்கேயுமே அந்த உண்டான நிவாரணம் போவே இல்லை, குறுவைக்கு உண்டான அந்த நிவாரணம் போவே இல்லை. இப்படி நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த ஏழைகள் விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய அரசாகத்தான் இது இருக்கிறது. ஸோ இதுதான் முக்கியம் சார். மேகதாது பிரச்சனை தான் முக்கியம், இதுதான் வாழ்வாதாரம். அவர் சொன்னாங்கல்ல போன முதல் அந்த இதை சுட்டி காட்டி சொல்லியிருந்தாங்க, டீலிமிட்டேஷன் அது மக்களுடைய அத்தியாவசிய பிரச்சனை வரல, அது இப்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. வாழ்வாதார பிரச்சனைன்றது விவசாயிகள் பிரச்சனை தான். விவசாயிகள் இருந்தா தான் நமக்கு சோறு, விவசாயிகள் இருந்தா தான் நமக்கு சோறு. அது முக்கியமா இது இருக்கு சார். இதுதான் முக்கியமான பிரச்சனை சார். இது டீலிமிட்டேஷன் இப்ப பில் என்னவோ வரல, வராத பில்லுக்கு அதை அந்த இதை சுட்டி காட்டணும். வராத மழைக்கு வானிலை அறிக்கை, வேகாத சோட்டுக்கு விருந்தாளியை கூப்பிடும், அதுதான் நான் சுட்டி காட்டுறேன் இந்த பழமொழிகள்லாம். இது இப்ப வரப்போகுதுங்களா? சரி, அப்படியே ஒரு வாதத்துக்கு எடுத்துட்டா கூட வருதுன்னு எடுத்துட்டா கூட அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, 59 நாடாளுமன்ற இது வருதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் உங்களுக்கு அதிகமா வருதுல பிடிக்கலையா? தாவேகாக்கு காங்கிரஸ் கட்சி போல 41 31 இறக்கி செய்தார்கள். காங்கிரஸ் கட்சி சார், காங்கிரஸ் கட்சி
1967ல 41ல இருந்து 39 கொண்டு வந்தாங்களே. அவர் வந்து விஜய் இப்படி போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னார்ல, அது முற்றிலும் தவறானது. அந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தம் அவர் போட்ட 3 பக்க அறிக்கை சார் இது இருக்கு சார், இதுவும் ஒரிஜினல் தான். இதுவும் ஒரிஜினல் தான் சார், இதுவும் ஒரிஜினல் தான். 5ஆம் தேதி தளபதி விஜய் அவரோட ஒரிஜினல் என்ன சொல்லிருக்காங்க சார், இதுவும் ஒரிஜினல் தான். இத பாருங்க, படிங்க, இதுவும் ஒரிஜினல் தான். என்ன ஸ்டாண்ட்ல சார், இருக்கு இதுவும் ஒரிஜினல் தான். இதுவும் ஒரிஜினல், அதுல இருந்து எடுத்தது தான் இதுவும். சரி, ரெண்டு அதுல இருந்து எடுத்தது தான் இதுவும். ரைட், அடுத்து வந்துருங்க சார், இதுவும் அதுல இருந்து எடுத்தது தான் சார். நீங்க முழுக்க படிங்க. அதுல இருந்து நான் குறுக்கிட்டு இந்த வார்த்தை போட்டுக்குதா இல்லையான்னு பாருங்க. நீங்க பாத்துக்கிட்டோம் பாருங்க, நீங்க மக்கள் பாருங்க. நீங்க நம்மளுக்கு நேரம் ரொம்ப குறைவு. காங்கிரஸ் கட்சியை போல டீலிமிட்டேஷன்ல 41ல இருந்து 31 இறங்கி பண்ற இது 41ல இருந்து 39 67ல கொண்டு வந்தாங்கல்ல, அப்ப எங்க பண்ணிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க? வாயை மூடி மௌனமா தான் இருந்தாங்க. என்னைக்குமே இப்ப கூட பாத்தீங்கன்னா திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் இந்த டீலிமிட்டேஷனுக்கு அப்படி பொங்குறாரு அவர் வந்து. ஆனா மேகதாதுன்னா மல்லிகார்ஜுன கார்கே பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறாரு. ஏன் அப்ப பேச வேண்டியது தானே? ஏன் அவர் கார்கே பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறாரு? அவர் வந்து காங்கிரஸ் இரட்டை நிலைப்பாடு, இதெல்லாம் முழுக்க முழுக்க காங்கிரஸ் சார். உங்களுக்கு தான் தெரியுமே சார், தமிழ் ஈழத்தமிழர்களை படுகொலை செய்த இதுதான் காங்கிரஸ். தமிழர்களுக்கு துரோகம் செய்வர்கள் தான் காங்கிரஸ். சுருக்கமா இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா, முன்னாடி திமுக சொல்லிட்டு இருப்பாங்க அண்ணா திமுக பாஜகவின் கொத்தடிமைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப தாவேகா காங்கிரசின் கொத்தடிமைகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கட்சிகள் வேறுபட்டு ஒன்றுபட்டு நிற்காம மாறுபட்டு நிற்கிறாங்க. இந்த இடத்துல பாஜக எங்க வந்ததுன்னு தெரியல. இல்ல சார், அவங்க முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, அது தாவேகா காங்கிரசின் கொத்தடிமைகளாக செயல்பட்டு தமிழகத்தின் நலன் பார்த்து செயல்படவில்லை. மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இவங்க சொல்றாங்களே, இவங்க கிட்ட இப்ப இன்னைக்கு அட்டெண்ட் பண்ண விசிகா ஐஎம்எல் காங்கிரஸ் எம்பியா வந்தாங்களே, யாருடைய ஓட்டுல எம்பியா வந்தாங்க? அது பெரிய வாத பேசி முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு பேசக்கூடியவங்க எல்லாம் யாருடைய ஓட்டுல வந்தாங்க? அவங்க எல்லாம் சார் இதே அவங்களுக்கு பேசுறதுக்கு தகுதியே கிடையாது சார். திமுக ஓட்டுல வந்து இப்ப இது பண்ணிருக்காங்க, அவங்க தகுதியே கிடையாது பேசுறதுக்கு. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.